My dear students and parents, நான் உங்கள் சதீஷ் கண்ணன், career consultant from IBIS Guidance. இந்த வீடியோவில் questions and answers டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐ ஹோப் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அது எப்படி அதில் இருக்கிற ஷெட்யூல் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த ஃபீஸ் ரீஃபண்ட் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எல்லோரும் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் இந்த வீடியோவில் ஐ எம் ட்ரைங் டு ஆன்சர் as many as possible questions. So please watching till the end. And இன்னும் நிறைய பேர் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல, ஆனாலும் அந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஐ திங்க் ஏன் இந்த கொஷின் ஆன்சர் செஷன்னா சில பேருக்கு சிமிலரான மார்க் இருக்கும்போது நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஸ்பெசிஃபிக்கான்றது நிறைய பேருக்கு உடனே ஆன்சர் பண்ணுறது டிஃபிகல்ட். ஸோ சிமிலராக இருந்ததுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் கீப் வாட்ச் மை வீடியோ தரோலி. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் வாட்சிங். ப்ரீவியஸ் வீடியோஸ் கொஞ்சம் போய் பாருங்கள். என்னோட போஸ்ட் நீட்க்கு அப்புறம் பார்ட் 1லேருந்து பார்ட் 8 வீடியோஸ் நான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த 9th வீடியோ. ஐ திங்க் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எனஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு நம்புகிறேன். ஸோ லெட் அஸ் கெட் இன்டு தி கொஷின்ஸ். ஸோ இன்னும் நிறைய பேர் சார் என்னோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வரல, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ த first question. Sir, I saw your video. I got 470 marks in NEET exam. Belongs to MBC category. Will I get a seat in Tamil Nadu Government Medical College? ஏன்னா எம்பிசி கேட்டகரி 470 நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து லாஸ்ட் இயர் சினாரியோ வேறு மாதிரி இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் இயர் அந்த 470ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 470 மார்க்கில் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எம்பிசிக்கு வந்து 384 கிட்ட இருந்திருக்கு. ஸோ 384 கிட்ட உங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ அந்த 384 எப்படி வந்து சேஞ்ச் ஆகுன்றதை நம்ம ஒரு தடவை பார்க்கணும். அதை தான் நான் சொல்கிறது. இப்போ நம்மளுக்கு 20% எம்பிசி டிஎன்சிக்கு இருக்குன்னா இப்போ லாஸ்ட் இயர் 384, இந்த 384 இப்போ 500 584 டபுள் தி டைம் ஆகும்போது கண்டிப்பாக சான்சஸ் வந்து ரொம்ப கீழே வரதுக்கு. பட் 500க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹோப்பில் இருக்கலாம். பட் எனிவே இட் இன்வால்வ்ஸ் 2 டைனமிக்ஸ். ஒன் இஸ் the government medical college ஓட நியூ மெடிக்கல் காலேஜஸோட சீட்ஸ் எவ்வளோ சீட்ஸ் வரப்போகுதுன்றது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது கன்ஃபார்மாக இல்லை. பட் எல்லாரும் சொல்கிறோம் வி ஹோப் வி வில் கெட் இட். பட் அது எவ்வளோ சீட்ஸ்ன்றது அது ஒரு வந்துச்சுன்னா அது ஒரு டைனமிக்ஸ் கொஞ்சம் மாறும், கீழே இருக்கிறவங்களுக்கு சேஞ்சஸ். அட் தி சேம் டைம் இப்போ 7.5% நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கும்போது அது ஒவ்வொரு ரிசர்வேஷனையும் ஹரிசாண்டலாக கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் ஒரு டைனமிக்ஸ், இந்த 2 டைனமிக்ஸும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ 470 ஐ சஜஸ்ட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா யூ கேன் கோ ஃபார் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி இது பாருங்க. ஸோ ஒரு ஹோப்பில் இருங்க, செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்குமான்ற ஹோப்பில். பட் இந்த வருஷம் சான்சஸ் ஆர் வெரி லெஸ், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பட் அந்த நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்ததுன்னா உங்களுக்கு சான்சஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹலோ சார், மை NEET score is 431, SC category. Can I get government medical college? Thank you. I think என்னோட ப்ரீவியஸ் கொஷின்ஸில் நான் உங்களுக்கு இந்த 400க்கு மேலே எடுத்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி ஃபார் எஸ்சி இது வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு எஸ்சி கேட்டகரி லாஸ்ட் இயரே நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் அ மினிட். ஸோ திஸ் டைம் 431க்கு ஷெட்யூல் காஸ்ட். ஓகே, 431 எஸ்சி வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 136 ரேங்க்ல எஸ்சி கேட்டகரி ரேங்க்ல வந்திருக்கீங்க. ஸோ இப்போ அந்த 136ன்றது சப்போஸ் 300 போகுதுன்னா வச்சாலும் சான்சஸ் ஆர் தேர், உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது.
ஸோ இதில் நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்தாலும் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் you can wait. And the next question. Sir, my daughter NEET mark 533, any TN government medical college possible? So இது உங்க கேட்டகரி மென்ஷன் பண்ணல. If it is a general category, possibilities are not there. If it is backward class category, prepared for self-financing college, suppose new medical colleges seats வரும்போது கொஞ்சம் டைனமிக் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. And very good morning, sir. I am Raghavan from Tirupattur district. My son scored in NEET 557, all India rank 44,029, category BC, OBC. How about chances in all India quota, in TN state quota? இது 557க்கு பிசிக்கு கிடைக்கும் கண்டிப்பாக, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இதில் ஒரு சின்ன இதுதான், இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகும்போது கொஞ்சம் அந்தந்த இதுலேருந்து ரிசர்வேஷன் 7.5% சீட்ஸ் கொஞ்சம் போகும். நீங்கள் என்னென்னா கன்னியாகுமரி, சிவகங்கை, கன்னியாகுமரின்றதை விட கன்னியாகுமரி இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2004. சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், மேபி தூத்துக்குடி, இந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல் இண்டியா கோட்டா, தட் இஸ் யுவர் வைஸ். சப்போஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆல் இண்டியா கோட்டாவில். உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இங்கே இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா அந்த ஒரு சீட் தமிழ்நாடு மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் 44,000 கண்டிப்பாக சான்சஸ் ஆர் வெரி லெஸ். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற நிறைய சாய்ஸஸ் ஃபில் பண்ணிங்கன்னா நம்ம பார்க்கலாம். பட் யூ கேன் அப்ளை ஃபார் ஆல் இண்டியா கோட்டா. பட் நீங்கள் அது இட் இஸ் யுவர் விஷ், ரைட். நெக்ஸ்ட், my daughter mark 421, any government college sir, SC category. I think என்னோட previous questionல சொல்லியிருந்தேன், chances are there, you can wait. And NEET score 462, MBC self finance college கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒருத்தர் 470 கேட்டிருந்தாரு. ஐ திங்க் அதே கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் தான். ஏன்னா அந்த நியூ மெடிக்கல் காலேஜஸோட சீட்ஸ் எவ்வளோ வருதுன்றதையும் நம்ம பார்த்துட்டு தான் இது சொல்ல முடியும். ஃபார் கவர்மெண்ட் அவர் கேட்கும்போது செல்ஃப் ஃபினான்ஸுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாரு. ஸோ லெட் அஸ் ஹோப். பட் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 10 காலேஜஸ் கிட்ட இருக்குது. அதில் வந்து அவங்களோட மற்ற மேனேஜ்மெண்ட் கோட்டா இதெல்லாம் போக பார்க்கும்போது வி ஹாவ் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஸோ லெட் அஸ் ஹோப். நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்து டைனமிக்ஸ் கொஞ்சம் மாறும். மற்றபடி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா யூ கேன் பிளான் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. And respected sir, please tell me that my son got 440 mark in NEET. We belongs to AP. Where we will get a medical seat? We are belongs to BCE category. இது ஆந்திரால இருந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஐ திங்க் உங்களுக்கு தெரியும், உங்களோட ஓன் ஸ்டேட்டில் உங்களுக்கு கிடைக்கலாத பட்சத்தில் ஆல் இண்டியான்றது யூ நோ தட். வி ஹாவ் டூ queues, 2 வரிசை இருக்குது. ஒன்று ஸ்டேட் வரிசை, இன்னொன்று ஆல் இண்டியா வரிசை. கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாக ஒரு வரிசையில் நிற்கும் போது இட்ஸ் அ பிக் கியூ. இதில் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த கியூ வந்து லிமிட்டட் கியூ தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஆந்திராவில் அங்கே கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இஃப் யூ ஆர் அஃபோர்டபுள் டு பே, நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் ப்ரைவேட் காலேஜஸ். For government, its chances are very less. You didn't mention your all India rank. I assume that your rank would be more than nearly 1.5 lakhs plus, I think. And the next question. Next question I think I've answered already. And here ஐ திங்க் இந்த கொஷினுக்கு நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருக்கேன் சார். என் மகள் 487 மார்க், நாங்கள் பிசி கம்யூனிட்டி சார், எங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவில் வெதரை வேலம்மாள் கல்லூரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சான்சஸ் ஆர் வெரி லெஸ். ஸோ ஏன்னா இப்போ நியூ காலேஜஸோட சீட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட். Sir, my daughter has scored 526 OBC in Coimbatore. Chances in government college. Please help me in கேட்டிருக்காங்க. So 526 OBC, அதாவது BC 526 prepared for self-financing college.
And the next question, just a minute, it takes little time, be patient. இங்க வந்து my daughter wrote NEET this year and her all India rank is 2,38,881 in SC category and committed rank community rank is 20,133. Is there any chance for getting any government college this year? மார்க் நீங்க மென்ஷன் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு மார்க் என்னன்றது தெரிஞ்சாதான் நம்ம இங்க ஸ்டேட்ல பார்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் சென்ட் யுவர் மார்க் ஸோ தட் வி கேன் get last year ஓட இதை நம்ம பார்க்க முடியும். And sir, I got 404. I am SC Tamil Nadu. My all India rank is 1,80,000 category. Category rank is 12,931. கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் இயர் வந்து 404 நீங்கள் பார்த்தீங்கன்னா 404 SCயோட எக்ஸாக்ட் பொசிஷன், அதுலேருந்து நம்மளுக்கு என்ன 404 SCயோட பொசிஷன் 233 233வது ரேங்க்ல இருந்திருக்காங்க 404. இந்த வருஷம் அது வந்து சப்போஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் மார்க் வந்து ரேங்க் வந்து கம்யூனிட்டி ரேங்க் இன் தமிழ்நாடு சப்போஸ் இட் கோஸ் டபுள் 460 கிட்ட வரும். 460னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஓவராலாக இருக்கிற சீட்ஸில் 18% ரிசர்வ் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். இன் தட் 18% 7.5% வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க இன்டர்னலாக, அதாவது எஸ்சி ஸ்டூடெண்ட்டில் 7.5க்கு அண்ட் இவங்களுக்கு 3% ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் எதுக்கும் ப்ரிப்பேர்ட் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ், ரைட்? சான்சஸ் இருக்குது, பட் ப்ரிப்பேர்ட் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ். Is there any slight chance for 511 BC self-financing college Tamil Nadu? If the new colleges will be added, chances are there. And I think in the parent 476 SC community all India rank 1,73,750. இதுக்கு நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருக்கேன் அந்த கொஷனுக்கு, திருப்பி நீங்கள் அது கேட்டிருக்கீங்க. ஐ திங்க் யூ வில் கெட் சார், டோன்ட் வரி, யூ வில் கெட் காலேஜ். And here my daughter Srivashni scored 552 in NEET, all India rank 47,213 and OBC rank is 20,000. Falling in OBC NCL BC community Tamil Nadu. We are applying for all India quota. Whether we can get any aims in India, any college of Tamil Nadu in first or second round, sir please guide us. எய்ம்ஸ்க்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக எய்ம்ஸ் வந்து ரொம்ப ஹைலி காம்படிட்டிவாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்தியாவில் 600க்கு மேலேயே 605க்கு மேலேயே கிட்டத்தட்ட 17,600 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ எய்ம்ஸ் இந்த வருஷம் காலேஜஸ் ஆட் ஆகிருந்தாலும் ஸோ ஹைலி காம்படிட்டிவாக இருக்கும். ஸோ ஐ திங்க் யூ வில் கெட் சீட் ஃப்ரம் தமிழ்நாடு. ஆல் இண்டியா நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா பண்ணலாம், பட் தெர் இஸ் அ ஹியூஜ் பாசிபிலிட்டி இன் தமிழ்நாடு. அண்ட் ஹியர் ஒரு பேரண்ட் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக, would wish to go for NIT NRI quota for my son, MCC all India quota, but I haven't sent mail to MCC. Please enlighten whether I am eligible to apply under NRI quota in MCC. இது ஒரு சன் வந்து 249 நீட் மார்க் ஸோ கேட்டிருக்காங்க. இப்போ எம்சிசி என்ஆர்ஐ கோட்டா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து யூ ஹாவ் டு சென்ட் அ மெயில் டு என்ஆர்ஐ, இது எம்சிசிக்கு ஒரு மெயில் அதுக்குன்னே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யூ ஜஸ்ட் ரெஃபர் கோ அண்ட் விசிட் எம்சிசி வெப்சைட், அதில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் ஃப்ளாஷ் நியூஸ், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஐ திங்க் நேற்று தான் லாஸ்ட் டேட், 23rd மார்னிங் 10 AM நீங்கள் மெயில் டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பணும். பட் எனிவே அங்கே இல்லாட்டினாலும் என்ஆர்ஐ கோட்டா மற்ற இடத்துலலாம் கிடைக்கும், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் சென்டாக் மாதிரி பாண்டியில் இங்கெல்லாம் நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். And sir, my NEET score is 459 BC category. I think கவர்மெண்ட்டுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் காலேஜ் 459க்கு பாசிபிள் கிடையாது. யூ கேன் அப்ளை ஃபார் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி, அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. VDS ப்ரைவேட் அண்ட் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அண்ட் யூ கேன் அப்ளை ஃபார் ஆயுஷ் ஒன்ஸ் ஆயுஷ் நோட்டிஃபிகேஷன் கம்ஸ். அண்ட் sir, I got 555
BC category from Tamil Nadu, can I surely get? Yes, you will get a seat, and கொஞ்சம் நியூ காலேஜஸ் ஆட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல காலேஜஸே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ வில் கெட் அ காலேஜ். அண்ட் here my mark is 486. I am BC category. Will I get any government quota in private medical college in Tamil Nadu itself? My all India rank 98,000. So I request, if you are affordable to pay, you can go for deemed university and private Tamil Nadu private college இதுக்கு ட்ரை பண்ணலாம். But deemed university chances are high if you are affordable. But government quota self financing வந்து இந்த வருஷம் பிசியில் வந்து performance is high compared to other categories. And the next question, student CS Sundar scored 551, category is OBC. Is he get chance of government medical college? Chances are there. So new colleges add ஆச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வைடராக இருக்கும். And for my NEET score is 380. Will I get MBBS seat in Tamil Nadu through All India quota? And I belong to MBC category. Any chance for MBC category self finance? Chances illa indukku. And hi sir, this is Subramanian from Chennai. My daughter has scored 581 in NEET, All India rank 29,000, category general unreserved. Is there any possibility to get a government seat in state quota? If so, can you please tell me which college I can expect? I think 581 உங்களுக்கு தெரியும். இந்த வருஷம் 575 வரைக்கும் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் வந்து இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிசர்வ் கேட்டகரி கவுன்சிலிங் நடக்கும்போது ரிசர்வ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஹையர் மார்க் எடுக்கிறவங்க தே வில் பிக் சீட்ஸ் ஃப்ரம் ஓப்பன் கேட்டகரி. ஸோ அது ஒரு கடந்த வருடங்களாகவே அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் போகிறதுனால பாசிபிலிட்டிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் ரேங்க் வந்தால் தான் இது சொல்ல முடியும் ஓசியை பொறுத்த வரைக்கும். ஸோ பட் எனிவே யூ கேன் ட்ரை ஃபார் both All India and here. All India 29ன்றது இன்னும் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். பட் நீங்கள் All India 29,000 நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா சாய்ஸஸுமே ஃபில் பண்ணலாம் இஃப் யூ ஆர் willing to go for across India. And hi sir, my daughter has scored 609 and All India rank is 15,803, category rank is 7550 BC. And native of Tamil Nadu. You mentioned part 4 video that she may get KMC or for mark in TN. Shall we apply All India quota? Please clarify. I am worried that we shall get locked after allocation of All India quota in case we get better college through TN. Please provide your view. இது ரொம்ப முக்கியமான ஒரு எல்லா பேரண்ட்டுக்கும் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இதுக்கு வந்து என்னோட சஜஷன் தான் சொல்ல முடியும். ஐ திங்க் நீங்கள் தான், ஏன்னா ஒரு சில பேரண்ட் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. என்னென்னா, சார் நல்ல மார்க் எடுக்கிறவங்கலாம் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தாங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வரும்னு. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரம் தி பிகினிங். ஒரு 20 வீடியோஸ்க்கு முன்னாடி போய் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக. பட் இது யாரையும் புஷ் பண்ண முடியாது. உங்களோட மார்க்குக்கு ஆல் இண்டியாவில் போகும்போது அதே கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமானா சொல்ல முடியாது. பட் யூ வில் கெட் அ சீட். அட் தி சேம் டைம் இங்கே வரும்போது இதுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சீட்ஸ் கிடைக்கும். பட் இது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு சொசைட்டி காசாக நீங்கள் யோசிச்சு இது பண்ணீங்க, நான் ஆல் இண்டியாவில் ஒரு சீட்டு பரவாயில்ல இந்த காலேஜ்னால எடுத்துக்கிறேன்னா கண்டிப்பாக தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் அனதர் ஸ்டூடெண்ட் தே கேன் கெட் இன். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை வியூ for your thing. And here sir, this is Sivaraman from Chennai. My daughter has scored 581 unreserved. இதுதான் இப்போ தான் ஆன்சர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். The next question. Sir, my son has got 559 marks in NEET 2020 and we belongs to BC category. Is All India rank is, can we apply All India rank is 42,633. Can we apply for All India category? Yes, of course you can apply. பட் சீட்ஸ் வந்து கிடைக்குமான்றது நம்ம நீங்கள் கொடுக்குற சாய்ஸஸ் பொறுத்து, நீங்கள் ஃபில் பண்ணுற சாய்ஸ் அண்ட் லாக் பண்ணுற சாய்ஸஸ் பொறுத்து. பட் யூ வில் கெட் சீட் ஃப்ரம் தமிழ்நாடு.
And sir, my daughter got 515 marks all India MBC. Can I get government seat in Tamil Nadu state quota? Waiting for your place, sir. We just want to know about possibilities of getting government seat in Tamil Nadu Medical College. If which range college? சார் கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்கும். புதுக்கோட்டை, தூத்துக்குடி அண்ட் இந்த கரூர் இந்த மாதிரி காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நியூ காலேஜஸ் ஆட் ஆச்சுன்னா இன்னும் பாசிபிலிட்டிஸ் வில் பி வைடர். அண்ட் dear sir, my friend's son scored 597 all India rank, OBC rank 8581. Is there any possibility for admission in MMC or Stanley Keelpak Medicals? Can you please let me know? The student belongs to Tamil Nadu and stays in Chennai. I think BC தான் அவர் சொல்லியிருக்காரு. உங்களோட லேட்டஸ்ட் வீடியோவில் இந்த கொஷின் வந்து கவர் ஆகலைன்னு. ஐ திங்க் இன் திஸ் வீடியோ இட் ஹஸ் கவர்ட். ஒரு விஷயந்தான், 597 நான் ப்ரீவியஸ் சிமிலரான மார்க்ஸ் 600கே நான் கொடுத்துருந்தேன். இப்போ எம்எம்சி பொறுத்த வரைக்கும் 250 சீட்ஸ் இருக்குன்னா பிசிக்கு வந்து 30% வைக்கும்போது நம்மளுக்கு 75 சீட்ஸ் வரும். அந்த 75 சீட்ஸில் உங்களுக்கு வந்து இப்போ பிசியில் இந்த 597 மார்க்குக்கு நீங்கள் அந்த 75 சீட்ஸ்குள்ளே இருக்கணும். அப்போ அது இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரும், சார் இல்லை சார் சில பேர் ஹையஸ்ட் மார்க் இருக்கும் ஓசியில் இருக்கிற எம்எம்சியை கூட எடுப்பாங்களே அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அந்த 31% எடுப்பாங்க. அந்த 75ன்றது இட் கோஸ் ஒரு 10, ஏன்னா எல்லாருமே தே வில் லுக் அட் ஃபர்ஸ்ட் எம்எம்சி, ஸ்டான்லி, மதுரை மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் இந்த மாதிரி தான் போவாங்க, இந்த ஆர்டரில் போவாங்க. ஸோ உங்கள் 597 மார்க் வந்து ஒரு அந்த வித்தின் 100க்குள்ளே வந்ததுன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. அண்ட் அட் தி சேம் டைம் இந்த 75ன்னு நான் சொல்கிறது, சப்போஸ் நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஸ் இது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த நம்ம கவர்னர் அப்ரூவ் பண்ணும் பட்சத்தில் இன்டர்னலாக அவங்களுக்கு ஒரு 7.5 சீட்ஸ் வந்து அதில் கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிசிஎம்மில் இன்டர்னல் ரிசர்வேஷன் ஒரு 3.5 இருக்குது, அதில் 1 or 2 சீட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. லெட் அஸ் ஹோப், பட் யூ வில் கெட் அ சீட். ஐ திங்க் உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் அந்த டாப் 5க்குள்ளே சான்சஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட்? ஓகே. And sir, my score is 380 MBC quota. Private college management quota la எந்த காலேஜ் ஃபீஸ் லோவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு 11 காலேஜஸ் இருக்குது. அது 10 to 15 lakhs கிட்ட இருக்கும். ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் தேர் இஸ் நோ ரிசர்வேஷன் ஃபார் தட். எம்பிசி, பிசி அந்த மாதிரி கிடையாது. தே வில் பி ஆல் வில் பி ட்ரீட்டட் அஸ் ஓப்பன் கேட்டகரி. So you can try, and if you are affordable you can try for deemed university first round. And I belongs to unreserved category, have got 521 mark in NEET. What are the chances of getting self-financing college? I think of a 521 self-financing when the possibilities are very less. ஏன்னா இது நம்மளுக்கு பார்டரில் பிசிஏ பார்டரில் இருக்காங்க, அந்த 521க்கு செல்ஃப் ஃபினான்ஸ் அந்த இதில் இருக்காங்க. நியூ காலேஜஸ் ஆட் ஆகும்போது கொஞ்சம் இருக்கும், பட் அன்ரிசர்வ்ட்க்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி லெஸ். அண்ட் ஓகே சார், ஐ எம் ரேஷ்மா ஃப்ரம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஐ ஹவ் ஸ்கோர்ட் 514 marks in NEET 2020. I have few doubts for which I require your guidance. I am aware that I wouldn't get admitted through All India quota, but still I am going to apply for both All India quota and state quota. I have applied CMC Vellore under minority category. Through church sponsorship, I know that. Okay, in case if I get an allotment through All India quota, will I be able to participate state quota counseling for both government and private college? This is the first question. Second, my wish to study at CMC Vellore. So if I get allotted through All India quota and also is eligible to study CMC Vellore, will I be able to cancel my admission from All India quota and join CMC? Sir, please help me. Okay, இந்த கொஸ்டினுக்கு நான் நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணுறீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிடுது. அங்கே வந்து யூ கேன் டேக் அ டிசிஷன், இந்த சீட் எடுக்கலாமா வேணாமா, எக்ஸிட் ஆகலாமான்னு. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போயிடும். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதை அப்கிரேட் பண்ணுறதுனா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டால சீட்டை ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் எடுக்கிறாங்களோ அதோட வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யூ வில் நாட் பி பெர்மிட்டட் ஃபார் எனி கவுன்சிலிங். ஏன்னா அவங்க ஒரு முடிவுக்கு வரணும்.
ஒரு அட்மிஷன் ஒருத்தர் கொடுத்துட்டா அந்த முடிவுக்கு வரணும். ஸோ இதுதான். ஸோ அப்போ ஆல் இண்டியா கோட்டால நீங்க சீட்டு எடுக்கிறது எடுக்காத உங்களோட விஷ் தான். சப்போஸ் நீங்க விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்கலன்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணாம எக்ஸிட் ஆயிக்கலாம், அதுல பிரச்சனையே கிடையாது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செகண்ட் ரவுண்ட்ல அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃபோர்ஃபீட்னு சொல்லுவாங்க, அவங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பிசியா இருந்தீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா 5000 வரும், அது வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் விஷயமே. ஓகே, next question. This is Uma K from Hyderabad. Can I have a query here regarding NEET? My daughter from general category NEET score 601, all India rank 19,405, got nativity certificate of Tamil Nadu. What all her chance for getting a good Tamil Nadu Government Medical College? Is there any chance of all India quota seats? Please clear us, sir. Okay, so you can apply for all India quota, and Tamil Nadu ku neenga you are native of Tamil Nadu, you can Tamil Nadu ku neenga idu pannalam general category என்றதுனால இப்போ compared to இது. பட் good colleges like top 5 க்கு chances are very less. அதுக்கப்புறம் உள்ள காலேஜஸ்க்கு ஏன்னா top 5னா லைக் கேஎம்சி, எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக்கு, மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், இந்த மெடிக்கல் காலேஜஸ்க்குலாம் இதாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கடுத்து வர தேர்ட் லெவல் காலேஜஸ்க்கு அடுத்து கீழே வர காலேஜஸ்க்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். அண்ட் ஆல் இண்டியா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். And the next question, I am BC candidate, I am scored only 456. Is there any chance to get a BDS seat in government dental college? So இது ப்ரீவியஸாக நான் சொன்ன விஷயம் தான். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் காலேஜ் வி ஹேவ் ஒன்லி ஒன் காலேஜ், 85% தான் இருக்குது. அந்த 85%ல் கிட்டத்தட்ட ஒரு 20-25 சீட் தான் பிசிக்கு இருக்குது. அப்போ உங்கள் மார்க் வந்து 456க்கு கவர்மெண்ட் பிடிஎஸ் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ப்ரைவேட் பிடிஎஸ் போகலாமே தவிர செல்ஃப் ஃபினான்ஸ் பிடிஎஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ப்ரைவேட் பிடிஎஸும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் அ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா யூ கேன் ரிப்பீட். இல்லை பரவாயில்ல நான் வந்து அதர் மெடிக்கல் கோர்சஸ் ஆயுஷ் படிக்கிறேன்னா நீங்கள் ஆயுஷ்க்கு செப்பரேட் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே சார், ஐ எம் ஃப்ரம் திருப்பூர், எஸ்சி கேட்டகரி. கேன் ஐ கெட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் தமிழ்நாடு? ஐ காட் 280. சார், ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் இன் யுவர் வீடியோ. அது நான் சொல்லியிருந்தேன் சார். லாஸ்ட் இயர் இன் ஆல் இண்டியா ரேங்க் கவுன்சிலிங் மாப் அப் ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா 3,41,843. All India rank, got ACS Medical College Chennai. In this I got 333. See, அது நீங்கள் பார்க்குறது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவோடது வேறு. ஆனால் நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் இதில் கேட்குறீங்களா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கேட்குறீங்களா? ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் there is no reservation. செல்ஃப் ஃபினான்ஸுக்கு தான் ரிசர்வேஷன். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன் ட்ரீட்டட் அஸ் அ ஓப்பன் கேட்டகரி. அப்படி பார்க்கும்போது இஃப் யூ ஆர் அஃபோர்டபுள் யூ கேன் அப்ளை ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டும் 280ன்றப்போ கண்டிப்பாக ரொம்ப கம்பீட்டண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி போனீங்க, there is a possibility in that. And the next question, sir, dear sir, what is stray vacancy? Please explain. Thank you so much. My daughter got 505 BC first attempt. Either wait or repeat. Shall we apply ESIC? What should we do? Which is best? Chennai, Bangalore, Coimbatore. How much we have to pay? We affordable. ஸ்டே வேக்கன்சின்றது யூஸ்வலாக இப்போ எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக தேர் வில் பி 4 ரவுண்ட்ஸ். ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ரவுண்ட் 3யும் ஆல் இண்டியா எம்சிசியோட இதில் ஸ்டே வேக்கன்சி மூலமாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இதில் இருக்கிற இந்த எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டே வேக்கன்சி மூலமாக தான் இது பண்ணுவாங்க. ஆக்சுவலாக that every time it happens that central universities, Banaras Hindu University, இது எல்லாமே it comes through that, right? And ESIC பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் we have 2 colleges. One is KK Nagar. Here at Coimbatore we have 1 college. ஃபீஸ் வந்து ஐபி வார்ட்னா உங்களுக்கு 24,000 வரும் நீங்கள் இன்சூர்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா. அண்ட் அதுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இதுலேயே வரும். அண்ட் ஆல் இண்டியா கோட்டாலையும் அது வந்து இட் வில் கம், ரைட்? ஓகே. பட் 505 பிசிக்கு வந்து
chances are very less, and if new medical colleges will be added, கொஞ்சம் நம்ம பாசிபிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நியூ காலேஜஸ் ஆட் பண்ணாலும். பட் ஏன்னா பிசியில் தான் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. And my son scored a 602 OC category, chances to Tanjore Government Medical College. சொல்ல முடியாது இந்த வருஷம் ஓசிக்கு வந்து தாஞ்சூர் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வரும்போது உங்களுக்கு எம்எம்சி, ஸ்டான்லி, மதுரை மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக், தாஞ்சூர் இதுதான் வரும். ஏன்னா இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1969. நிறைய பேர் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏதாவது மற்ற காலேஜஸ் கிடைக்குமான்னு. பிகாஸ் சின்ஸ் யூ பிலாங்ஸ் டு ஓசி. And sir, I am fresher student from Chennai. I have scored 598 mark, all India rank 2848. I have BC reservation. What are my odds in securing Keelpark Medical College? இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். If your 598 score comes, சிம்பிளான விஷயம் தான். எம்எம்சி, ஸ்டான்லி ரெண்டுமே 250 இருக்குன்னா பிசிக்கு வந்து 75 சீட்ஸ் இருக்குது, 30%. அதில் இன்டர்னல் ரிசர்வேஷன் எடுத்துருங்க, ஒரு 65 சீட்ஸ்னே வச்சுட்டாலே நீங்கள் வந்து கீழ்பாக்கு போகணுன்னா உங்களோட ரேங்க் ஒரு 175 200 அந்த மாதிரி பிசிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா 200 வந்துட்டிங்கன்னா there is a possibility, right? Okay. And the next question. Bhupesh from Tamil Nadu, SC category, got 403 in NEET. Can I get seat in any medical TN medical college? நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன், சான்சஸ் ஆர் தேர். நியூ மெடிக்கல் காலேஜஸும் வந்ததுன்னா உங்களுக்கு, ஏன்னா இப்போ 403க்கு வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி 234 பொசிஷனில் இருக்கீங்க. சப்போஸ் இது வந்து இஃப் கோஸ் டபுள்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வராங்க. 234ன்றது 400க்கு போச்சுனாலும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங். அண்ட் மை மார்க் இஸ் 376, எஸ்சி கேட்டகரி, ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா சார்? இதுதான் கேட்டிருக்காங்க. ப்ரைவேட் காலேஜஸில் ஓகே, இஃப் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி டைனமிக்ஸ் ஆஃப் நியூ மெடிக்கல் காலேஜ். நீங்கள் எதுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம்டு ட்ரை பண்ணுங்கள். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, பிகாஸ் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இப்போ நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்தால் தான் நம்ம அதை வந்து சொல்ல முடியும் உங்களுக்கு. And next, dear sir, is there any chance to get government medical college in Tamil Nadu 506 SC? Sure, definitely you will get a college. நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். And the next question, just a minute. Here, my son got 560 marks in NEET exam. He is belongs under BC category, all India rank 42,476. Kindly suggest whether will get government quota in Tamil Nadu. Please help us. I am not familiar in NEET regulations. Okay. கண்டிப்பாக சார், யூ வில் கெட் நீங்கள் வந்து ஆல் இண்டியா ரேங்க். கைண்ட்லி சஜஸ்ட் வில் ஐ கெட் கவர்மெண்ட் கோட்டா இன் தமிழ்நாடு. கவர்மெண்ட்டில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது சார். டெஃபினெட்லி வில் கெட் அ சீட். அண்ட் ஓகே, ஸோ ஐ திங்க் இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டில் கொஷின்ஸ் இருக்குது, பட் இட் வில் கோ டூ லாங். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர்ஸ் கேட்கலாம். தோஸ் ஹூ வாண்ட் டு ரைஸ் அ கொஷின், யூ கேன் ரைஸ் த்ரூ மை வாட்ஸ்அப் நம்பர் which I have posted in the thumbnail. நீங்கள் இது பண்ணலாம். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ.